Good afternoon everybody. I am Balaji. நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் மிமிக்ரியெல்லாம். பட் அது எனக்கு நான் என்ன ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணி வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் கூட திஸ் இஸ் மை பேஷன். நான் வந்து 11 வயசில் பண்ணும்போது கலெக்டர் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு லக்ஷ்மி பானேஸ்லேருந்து ஐ ஜஸ்ட் காட் அவார்ட் அஸ் ஜூனியர் நம்பியார். இப்போ நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய பாலிசி எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சந்தோஷப்படுத்துறதே என்னோடய வேலை. வாய் விட்டு சிசா நோய் விட்டு போகும். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த விழாவுக்கு வருகை தரத்துக்கு ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டுருக்கேன் சார். அவர் யாருன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா, என்னை தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காதீங்க. நான் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன். வந்து உங்களுக்கெல்லாம் எத்தனை மண்டல பூஜை நடக்குது. ஐயோ, ஓம் ராம் ராம். வரட்டுமா? எல்லாருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன். இவரும் போயிட்டாரு நம்பியார் சுவாமி. அடுத்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வாங்க சார், வாங்க சார், ப்ளீஸ் வாங்க. இட்ஸ் நன் அதர் தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தம்பி வணக்கம். நான் இப்போ ஜெயலலிதெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ 170 எல்லாம் முடிச்சு டப்பிங்க முடிச்சு போச்சு. ஏதோ சொன்னாங்க ஃபங்க்ஷன் இருக்கு, நீ வா அப்படி சொன்னாங்க. தான் வந்துட்டேன். எனக்கு இவங்களை பற்றி எல்லாம் தெரியும். எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க, நாதா பெரியவன் நாதாத சொல்லாத, உனக்கு மேலே ஒருத்தன் இருப்பான். தானே நாதா யா, நீ ஒருத்த மதி, அடுத்தவனே மதி, யாரையும் தப்பா நினைக்காத, தெரியவா வாய்ட்டாட. அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டு இருந்தேன் சார். வந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, ரோட்ல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரும் நம்பியாரும். எம்ஜிஆர்ட்ட வந்து நிறைய ஃப்ளாப்பி டிஸ்க்கு பென்ட்ரைவ்லாம் இருக்கு. அதை நம்பியார் கேட்குறாரு. பார்க்கலாம். டேய் மணிமாரா, அந்த ஃப்ளாப்பி பென்ட்ரைவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்துடு, இல்லை நான் மரியாதையா போக முடியாது. இவர் சொல்றார், ஏன் கொடுக்கணும், என்ன காரணம், எதுக்காக, மக்களுக்காக, ஏன் நடக்குது, என்ன காரணம், ஏன்னா அவன் பேசிட்டே போனா நீங்க வாத்துட்டே இருக்கீங்க. என்னடா, அன்பு 3 எழுத்து, அறிவு 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்துனா அறிவுகட்டம் உண்டோம். இது பணக்காரங்களுக்கு பெரிய மனுஷங்க நடத்தப்பட்ட கிளப்பு. என்னடா அவனை வேண்டேன் முழுங்கணும். தம்பி, எங்கள் ஆசும் போய் ஆந்தியும் போய், யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாளைக்கு நீ எனக்கு வச்சு தேதி கொடு, நான் உனக்கு சுதந்திரம் சரி சார் ஜஸ்ட்டுமா ரைட். அப்படியே வந்துட்டு இருந்தேன் சார். ரோட்டில் ஒரே கூட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனகராஜ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு கேட்போம் வாங்க. ஏடா போச்சு, தட்டா நான் ஒருத்தப்பமே சஜல்லைங்களே, பின்ன ஏன்டா பேரிக்கா மாட்டேன் அழுகுற? நான் என்ன ஒண்ணுமே பண்ணல, புழிஞ்சேன். என்னடா புழிஞ்ச? ஈரமா இருக்கு புழிஞ்ச. என்னத்தடா புழிஞ்ச? மழை. என்னடா புழிஞ்ச? ஆமா மழையால நனைஞ்சது புழிஞ்ச. என்னடா புழிஞ்ச? போன முன்ன குறக்க போட்டு புழிஞ்ச. சத்து முடிச்சு. அச்சோ, கஞ்சி தாண்டே. அப்படி வெளியில வந்துட்டு இருந்தேன் சார். பார்த்தா ஒருத்தர் ரொம்ப ஏதோ என்ன சொல்றது, உடம்பு சரியில்லாமல் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப கூட்டம். பார்த்தீங்கன்னா, நவரச நாயகன் கார்த்திக்கும் நம்ம உலக நாயகன் கமல் சாரும் இருக்காங்க. இந்த கரகாட்டக்காரன் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம கமல் சார் காட்சி விடணும். இப்போ பாருங்க. டாய் கார்த்திக், எனக்கு வயிறு சரியில்லடா, 2 பழம் வாங்கின்மாடா. என்ன பழம் வேணுன்னு? மஞ்சள் பச்சை ஏதாவது வாங்கின்மாடா. என்னங்கண்ணே, 2 ரூபாய்க்கு எவ்வளோ பழம்? 2. சரி, 1 எங்க இருக்கு? செகண்ட் ஒன் இதுங்க. நீரு என்ன ஏமாத்திட்டே அபிராமி. அண்ணே, உங்களை விட்டு எனக்கு யாருன்னு இருக்க? 2 வீடு 2 ஸ்கூட்டர். அப்படி வரும்போது சார், ஒரு பஸ்ஸு, பாக்யராஜ் சார் கண்டக்டராக இருக்கிறார். அதை பார்ப்போமே. இதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. யாரோ ஒருத்தனை விரட்டிட்டு இருக்காரு. அரைவட்ட முண்டோம், ஃபுட்பாலில் ஏறுட, நீ ஏறினாலும் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் முருங்கக்காய் இருக்குது, ஏறு. ஐயோ ஐயோ ஏறம்மா. என்னம்மா இது, எங்கம்மா போனோம்? ஒப்படக்கரை சீட். நீ ஒப்படக்கரை சீட்டு. காலையில் 10 மணி ஆக வேண்டியதான். புருஷங்களையும் பிள்ளைங்களையும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு பையன் மாட்டி வந்துட வேண்டியது. 1 ரூபா டிக்கெட்டுக்கு 5 ரூபா கொடுத்தா என்னம்மா பண்ணுறது? பாலக்காட்டு மாதிரம் மദ്രാസ് குட்டிங்க பரிசோதிச்சு. என்னம்மா பண்ண உனக்கு? என்னம்மா உனக்கு பிரச்சனை? கூடக்காரம்மா உட்காருமா. யோ உட்காருமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? டிரைவர் ஏந்து வெளில வாயா. அந்த அம்மா உட்காரட்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான டைலாக்ஸ் சார். இது இட் ஆல்சோ கேம் இன் அ மூவி. வெள்ளைக்காரன் தன் பெருமையை நினைக்கலாம் செத்து போயிடுவான்.
ஜப்பான்காரன் வேலை செய்ய செத்து போயிடுவான், சைனாக்காரன் சூதானம் செத்து போயிடுவான், இந்தியா ஸ்பேஸ் செத்து போயிடுவான். இப்போ நான் கொஞ்சம் இன்னொன்று சேர்த்துருக்கேன், நம்ம சந்தோஷமாக தான் சொந்தக்கார போகாமல் சேர்த்துடுவேன். இதை வந்து நம்ம சூர்யா அப்பா கார்த்திக் இல்லைங்களா, சிவகுமார் சார் அவர் பேசுறாரு. எனக்கு தெரியும், நீ சொல்ல மாட்டேன். தம்பி, வெள்ளைக்காரன் பெருமை நினைக்கிறேன்னா செத்து போயிடுவான், ஜப்பான்காரன் வேலை செய்ய செத்து போயிடுவான், சைனாக்காரன் சூதானம் செத்து போயிடுவான், இந்தியன்ஸு பேச செத்துடுவான். ஆனால் நம்ம சந்தோஷமா இருந்தால் சொந்தக்காரன் போறாமலே செத்துருவான், இல்லை வேலை போய் வேலை தான். இந்த டைலாக்கை நம்ம காதலிக்கு நேரம் இல்லை நான் புகழ் ரவிச்சந்திரன் சார் பேசுறாரு பாருங்க. வெள்ளைக்காரன் தன்னை பெருமை நினைக்கலாம் செத்து போயிடுவான், ஜப்பான்காரன் வேலை செய்ய செத்து போயிடுவான், சைனாக்காரன் சோதனை செத்து போயிடுவான். அதில் பிரச்சனை என்னென்ன, இந்தியன்ஸ் பேச செத்து போயிடுவான். அது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனை, நாம சந்தோஷமா இருந்த சொந்தக்காரன் பொறாமையிலே செத்துருவான். இத இறுதியாக பட்டிமன்ற புகழ் ஐயா சாலம் பாப்பிய பேசுகிறார். என்னலே வெள்ளைக்காரன் தர பெருமை எடுக்கலாம் செத்து போயிருவாங்களே, ஜப்பான்காரன் வேலை செய்யலாம் செத்து போயிருவாங்களே, சைனாக்காரன் சூதல்லாம் செத்து போயிருவாங்களே, இந்தியன்ஸ் பேசலாம் செத்து போயிடுவா. ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா சொந்தக்காரன் பொறாமையில செத்துருவான். வாங்க ராஜா. இன்னொரு டைலாக்ஸ் இருக்கு. வெள்ளை ஆண்டவன் நல்லவனுக்கு பல சோதனை கொடுப்பான், கடைசியில காப்பாற்றுவான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கட்சி கைவிட்டுறான். இதுதான் டைலாக் சார். நமக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம அபிமான நடிகர்கள் பேசினால் எப்படி இருக்கும். நம்ம தளபதி விஜய், செல்லக்குட்டி ஆண்டவன் நல்லவனுக்கு பல சோதனை கொடுப்பான், கட்சியில காப்பாற்றுவான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கெட்டடி ஃபாக்ஸ், கேட்கல கேட்கல கேட்கல, கப்பு முக்கியம், கெட்டடி ஃபாக்ஸ். இது நம்ம சர்க்கார், இது நம்ம அஜித் சார் பேசுறாரு. அத்திப்பட்டு கிராமம் இருக்கு தெரியுமா, அது யாருக்கா தெரியுமா, பெண் கொடுத்தோம் பெண் எடுத்தோம் மாமா மாவியார்கள் உரிமை பறிக்கப்பட வேண்டும். ஆண்டவன் நல்லவனுக்கு பல சோதனை கொடுப்பான், கட்சியில காப்பாற்றுவான், கெட்டவன் நிறைய கொடுப்பான், கட்சி கைவிட்டுறோம். அது என் வாழ்க்கையை தானா சதிக்கிறதடா. இத வந்து மறைந்த முதல்வர் அம்மை ஜெயலலிதா அம்மையார் பேசுறாங்க. மக்களால் நான், மக்களுக்காக நான், நன்றாக படிப்பீர்களா, கள்ள ஓட்டு போடுவதில் கை தேர்ந்தவர் சிலர். இத வந்து நம்ம விஜயகாந்த் சார் பேசுறாரு. துபூர் தமிழ்நாடு சொல்லடா, தலைநகரடா, ஆண்டவன் தலைவன பல சோதனை கொடுப்பான், கடைசியில காப்பாத்துவான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கடைசியை கை விட்டுடுவான், அடிக்கு அடி ஒதுக்கி உதவி லீகலுக்கு லீகல் லீகல் லீகலுக்கு தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கு. இதை வந்து நம்ம சத்யராஜ் சார் பேசுறாரு. என்னமா கண்ணு சௌக்கியமா, என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேன், சுட்டா குறிதவமா, ஏப்பா ஆண்டவன் நல்லவன் பல சோதனை கொடுப்பான்ப்பா, கட்சியில காப்பாற்றுவான், கெட்டவன் நிறைய கொடுப்பான், கட்சியில கை விட்டுருவான், ஏப்பா தொட்டு தள்ளிடுவேன், வால்டர் வெற்றிவேல். அனிதா உன் க்ளோஸ் பண்ணுவேன், இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணுவேன். ஏப்பா புத்தரா போயிட்டாரு, போரிக்க போயிருந்தானே போயிட்டான். ஏப்பா காலை நேரம் பார்க்காத, அடிச்சு தூள் கிளப்பு. டே நீ சகனின, நான் சாணக்கியண்டா, ஒரு கூட்டத்துக்கே தலைநா போறேன், இப்ப கூட மூளை வேலை செய்யலன்னா எப்படி. சார் யார் தெரியுமா, டபுள் ரோல் போடுவாரு, போலீஸ்ல இருப்பாரு, இஸ் மை இன்டிமேட் போலீஸ், மை எனிமி. நடக்குமா ஜானா தகடுங்க, தகடு தகடு எவன் போட்டு இருக்கு டபுள் கிராஸ் பண்ண டேவிட். இத கமல் சார் பேசுறாரு. மிஸ்டர் ராஜலிங்கம், where is the inspection report sir? நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், நான் அமெரிக்கா போயிட்டு இது படிச்சுட்டு வந்திருக்கேன், 1 week you had to பச்சை வைக்கல, I just put you in jail. ஆண்டவன் நல்லவனுக்கு பல சோதனை கொடுப்பான், கட்சியில் காப்பாற்றும், கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான், கட்சி கை விட்டுருவான். போலியா கண்ணீர் விட்டு ஒரிஜினலா ஆக்டிங் எனக்கும் வரும், அப்படி பண்ணா மக்கள் தூக்கி போடுறேன். சரி தரத்தை பத்தி நீ பேசாத, that's not enough your bloody business. சாராய பாட்டில் பன்னீர் விற்க கூடாது. I can't sit here, நான் உட்காரலாம், பட் உங்க துணி அழுக்காடு, உங்க நான் தொழில் சத்தமில்ல, இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கால போலீஸ் சேருவேன், அப்போ உன்னை பிடிக்காம விட மாட்டேன். டே அஜய் சார் என்ன தேடாதீங்க. ஓமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, என்ன உழவு தெரியும் அந்த போலீஸ் ஆஃபீஸர், இந்த கூட்டத்தை பிடிக்கத்தான் வந்திருக்கேன். நானே இப்படி வந்தாலும் என் கூட சேர்ந்து அவங்கள பார்த்துன்னு சிரிப்பாங்க. இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான் யார் தெரியுமா சார், நம்ம டிஐஜி தான். இதை வந்து லாஸ்ட் டைம் ரஜினி சார் பேசுறாரு. கண்ணா பணம் பேரு புகழ் சம்பாதிக்க இந்த தொழிலுக்கு வரல கண்ணா, உன்னை அழிக்க தான் வந்தேன்.
இதை பாரு, அங்கே பாரு கண்ணா, ஆண்டவன் நல்ல பதம் சோதம் கொடுப்பான், கசி காப்பாற்றுவான். கெட்டது நிறைய கொடுப்பான், கை விட்டுடுவான். நீ அப்போ சொன்ன நான் எங்கிட்ட இருக்கிற நல்ல படம் இல்லை, கெட்ட படம். நீங்க நல்ல கெட்ட படத்தை வாய்ப்புறீங்க. ராவணா ஓகே, பாய் பாய். நான் எப்படி போனேன் அப்படியே வந்தேன் சொல்லு. நீ கபாலின் அப்படி சொன்னா நம்பியா படத்தை கடுக்கல போத்துக்கிட்டு சொல்லுங்க சமாசம்ச்சா கபாலிடா தெரியும்ல. இத பார் கண்ணாதான், இதை பத்தி நான் போய் சொல்லிக்க, நான் தான் அப்படி வந்தாதான் சொல்லாத நாவுக்கு மேல அப்பதும் பிறந்திருப்பான். ரைட். இறுதியாக நான் எப்போ போனாலும் இவங்களுக்கு முதல்ல மட்டும் பேசிக்கணும், பட் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது வழக்கம். டாப் கோயில் இசைக்கல்லூரியில் பிரின்சிபலா இருந்தவங்க பானுமதி அம்மையார். என்னப்பா ராமு, இந்த தாத்தா 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 ட்ரெஸ் இது என்ன இது? ஆண்டவன் நல்லவனுக்கு பல சோதனை கொடுப்பான், கட்சியில காப்பாற்றுவான், கெட்டவங்க நிறைய கொடுப்பான். என்னடா மலைச்சாமி, என்னங்கடா இது? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.